செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்த சுரேஷ் சாலை அவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாக இருந்தால் ஒரு நிபந்தனையினை முன்வைத்திருக்கின்றார் அரசிடம். அது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அவருடைய நிபந்தனையை அரசு பரிசீலனை செய்யுமா அல்லது இந்த நிபந்தனை சரியானதா என்கின்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. ஒரு விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும், என்னுடைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நான் கைவிடுகிறேன் என்று சுரேஷ் சாலை அவர்கள் குறிப்பிட்டதாக கொழும்பில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுரேஷ் சாலை அவர்கள் வைத்தியசாலையில் அவருக்கு தெரிந்த ஒரு சிலரிடம் இந்த விடயத்தை அரசுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பில் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நபர் வேறு யாருமல்ல, குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய தற்போதைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகரவை உடனடியாக இந்த பொறுப்பில் இருந்து நீக்கி புதியவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பொதுவாக கடந்த காலங்களில் எல்லாம் இவ்வாறான கோரிக்கைகள் பல்வேறுபட்ட விதமாக முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவை ஒருபோதுமே பரிசீலிக்கப்படுவதில்லை. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகரவை ஏன் சுரேஷ் சாலை நீக்க வேண்டும் என்று கேட்கின்றார், ஏன் அவர் இந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று கேட்கின்றார் என்றால், அவருக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முழுமையான விவரங்களும் அவரை பொறுத்தவரையில் தெரிந்தவராக, அறிந்தவராக, இந்த விடயங்கள் தொடர்பில் மிக நுணுக்கமாக பார்த்தவராக இருக்கின்றார். இன்னும் ஒருவராக இருக்கக்கூடிய ரவி செனவிரட்ன, முக்கிய அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர்கள் இருவருடைய வழிநடத்தலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகள் அல்லது அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டப்பட்டவர்களின் விசாரணைகளை விரைவாக முடிவுறுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்பது அரசின் நம்பிக்கை மட்டுமல்ல, பல மக்களினுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த ஷானி அபேசேகரவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் பொறுப்பிலிருந்து அன்று நீக்கிவிட்டு அவரை ஒரு சாதாரண நிலைக்கு எடுத்து வந்துவிட்டு பின்னர் கோட்டாபய ராஜபக்ச அவரை கைது செய்ததையும் இங்கு யாரும் மறந்துவிட முடியாது. சரத் பொன்சேகா அவர்கள் சுரேஷ் சாலை தொடர்பில் மிக முக்கியமான சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த தகவலிலே அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, தான் இராணுவத்தினுடைய தளபதியாக அல்லது பிரதானியாக வந்த பின்னர் உடனடியாக சுரேஷ் சாலைவை பல முக்கியமான பொறுப்புகளிலிருந்து நீக்கியதாகவும், கோட்டாபாய ராஜபக்ச அதன் பின்னர் தனது பாதுகாப்பு அமைச்சுக்கு எடுத்துக்கொண்டதாகவும், கபில விதானகே என்பவரையும் இவ்வாறே நீக்கினேன், மற்ற ஒருவராக கபில விதானகையை நீக்கப்பட்ட போது அவரையும் கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒருவராக அவர் மாற்றிக்கொண்டார் என்றும், அதன் பின்னர் அவர்கள் இருவரும் அங்கு சென்ற பின்னர் கொழும்பு அதனை சுற்றிய பகுதிகளிலும் இருவர் நோட்டமிடுவது, புலனாய்வு தகவல்களை பெறுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது சுரேஷ் சாலவின் உதவி அல்லது அவருடைய பணிகள் என்பது ஒருபோதும் இராணுவத்துக்கு பிரயோசனப்பட்டது இல்லை. அது தனிப்பட்ட ரீதியில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயன்பட்டதாக இருக்கலாம், அது தொடர்பில் எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட இது இராணுவத்துக்கான எந்த ஒரு பணியிலும் சுரேஷ் சாலை ஈடுபடவில்லை என்பதை சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார். கபில விதானகேயும் சுரேஷ் சாலவும் உண்மையிலேயே கோட்டாபாயவின் தனிப்பட்ட வேலைகளுக்காக அமர்த்தப்பட்டவர் என்பது சரத் பொன்சேகாவினுடைய வாதமாக இருக்கிறது. கோட்டாபாயவின் உத்தரவின் பேரில் 2010 ஆண்டு காலப்பகுதியிலே வவுனியாவில் புலனாய்வு அதிகாரியாக சுரேஷ் சாலை நியமிக்கப்பட்ட போதுதான் அங்கு சில வெடிப்பு சம்பவங்களும் இடம்பெற்றன. குறிப்பாக சொல்ல போனால் அந்த சம்பவத்துக்கும் ஷலைவுக்கும் தொடர்பென்று சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்திலே 2010 ஆண்டு காலப்பகுதியிலே உரையாற்றியதை நினைவுபடுத்தி இருக்கின்றார். கோட்டாபாயவின் அனுமதியின்றி சுரேஷ் சாலே மலசல கூடத்துக்கு கூட செல்வது இல்லை. ஏனென்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் அவர் எப்போதுமே சுரேஷ் சாலே கோட்டாபாயவின் கண் பார்வையில் இருந்த ஒருவராகவும் அவருடைய செயலை செய்யக்கூடிய அல்லது அவருடைய ஒரு அடியாளாகத்தான் புலனாய்வுத்துறை அதிகாரி என்கின்ற பெயரில் அன்று வலம் வந்து கொண்டிருந்தார் என்று சரத் பொன்சேகா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார் ஊடகங்கள் முன்னிலை. இப்போது சுரேஷ் சாலை தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் ஏன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார் அல்லது தன்னுடைய உடலை ஏன் தான் வருத்திக் கொள்கிறார் என்றால், அந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி அந்த விடயத்திலிருந்து திசை திருப்புவது அல்லது தன்னால் இயலாமல் இருக்கிறது என்றால் அந்த விசாரணையை வேறு கோணத்துக்குள் திசை திருப்பி விடுவதுதான் சுரேஷ் சாலைவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு விடயம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கின்றார் இல்லை, குறிப்பாக சுரேஷ் சாலை ஒத்துழைப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. சுரேஷ் சாலைவின் தனிப்பட்ட தொலைபேசி மற்றும் கணனிகளில் இருக்கக்கூடிய கடவுச்சொற்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுப்பதற்கு தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றார்.
அவருடைய விடயத்திலே ஒளிவு மறைவில்லை, அல்லது தான் குற்றமற்றவர் என்று அவரே நம்புவாராக இருந்தால் இந்த இரண்டு கடவுச் சொற்களையும் கொடுக்கலாம் தானே. சுரேஷாலவின் மனைவி, சுரேஷாலவின் தாய், சுரேஷாலவின் மகன் செல்லுகின்ற போது தந்தையிடம் வலியுறுத்துங்கள், கணவனிடம் வலியுறுத்துங்கள், மகனிடம் வலியுறுத்துங்கள், மூன்று பேருமாக அந்த கடவுச் சொற்களை கொடுத்து விடுங்கள். விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பது இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. உதயகம்பன் மேல விமல் வீரவன்ச, திலித் ஜேவீர் என்பவர்கள் திட்டமிட்ட வகையில் விசாரணையை குழப்புவதற்காக களமிறக்கப்பட்டுள்ள ஒரு நாசகார சக்திகள் என்றுதான் இன்று தென்னிலங்கையிலே கூச்சல்களும் இடுகின்றார்கள். அந்த இளைஞன் ஒருவருடைய கூச்சலை பாருங்கள். அவர் போராட்டம் நடத்துகின்ற இடத்துக்கு செல்லுகின்ற இளைஞன் மிக ஆக்ரோஷமாக கூச்சல் இடுகின்றார். வெளியேறி செல்லுங்கள், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை குழப்பாதீர்கள் என்பது அந்த இளைஞனுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். குறிப்பாக எதிர்காலத்தில் வெளிவர இருக்கின்ற தகவல்கள் வெளிவருவதை தடுக்கும் வகையில் சாட்சிகளுக்கு மன அழுத்தம், சாட்சிகளின் குடும்பங்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பதுதான் சரத் வீரசேகர, பிமல் வீரவன்ச, உதய கம்பன்பிலவினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் பொதுவான நியாயப்பாடு. இப்போது பாருங்கள், பிள்ளையானோடு அதிகளவு நேரத்தை செலவிட்டு பார்த்தார்கள். அதில் விசாரணை அதிகாரிகள் எந்த ஒரு நெகிழ்வுத்தன்மைக்கும் இடம் கொடுக்கவில்லை. இப்போது சுரேஷ் அளவை இழுத்து வந்து அந்த போராட்டத்தை ஒரு அறகல போராட்டம் போன்று நகர்த்தி செல்ல இந்த மூவரும் முற்படுகிறார்கள். அசாத் மௌலானா வாக்குமூலத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றியும் இன்னும் பல குற்றச்செயல்கள் பற்றியும் மிக தெளிவான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனூடாக பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பல விசாரணைகள் இன்று நேர்த்தியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர் அசாத் மௌலானா குறிப்பிட்ட தகவலையும், அதன் குறிப்பிட்ட இடங்களையும், அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களையும், தொடரப்பட்டிருக்கக்கூடிய பலரிடம் விசாரிக்கின்ற போது இவர்கள் நீதிமன்றத்தால் இந்த விசாரணைகளுக்கு முழுமையாக உட்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. விசாரணை செய்யும் தரப்புகளான குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய செயலகம், போலீசார் அதனோடு இணைந்ததாக அடுத்த கட்டத்திலே இந்த விடயத்தை ஒரு நீதியாக நேர்மையாக முன்னெடுத்து செல்லுகின்ற நீதிமன்ற செயற்பாடுகள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில், திட்டமிட்ட வகையில் சில அரசியல் வங்குரோத்து செயற்பாடுகளை இந்த மூவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மிக முக்கியமான ஒரு அமைச்சர் உதய கம்பன்பில தொடர்பில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த உதய கம்பன்பில யார் என்று. சுரேஷ் சாலை தொடர்ந்தும் உணவு உட்கொள்ள மறுக்கும் நிலையில் இரத்தத்தில் அவருக்கு இப்போது குளுக்கோஸ் மட்டம் குறைவதனால், கொழும்பு தேசிய இரத்தத்தில் குளுக்கோஸ் மட்டம் குறைவதாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி கூறப்பட்டது. இப்போது அது ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டு அவருக்கு ஷேலைன் மூலம் அதற்கான அடுத்த கட்ட மருத்துவங்கள், அவருடைய உடலுக்கு தேவையான விடயங்கள்லாம் வழங்கப்படும். இந்த மூவரும் தான் அந்த மன அழுத்தத்தை, அதாவது உளவியல் ரீதியாக இப்போது சுரேஷ் அளவை டோர்ச்சர் செய்வது அல்லது சித்திரவதை செய்வது உள ரீதியாக சுரேஷாலவின் குடும்பத்தையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்ல, இந்த 3 பேரும் தான் அந்த விசாரணைகளை குழப்புவதற்காக உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக அவர்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தாரிடம் தொடர்ச்சியாக ஒரு தகவலையும், குடும்பத்தாரை தொடர்ச்சியாக உள்ளுக்குள் செல்லுகின்ற இவ்வாறான அந்த நாசகார வேலைகளை இந்த 3 பேரும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அனைவரும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற தகவல். இப்போது மிக முக்கியமான எல்லோரிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், உதய கம்பன்பில இறுதியாக எப்போது நீதிமன்றம் சென்றார்? அவர் ஒரு மூத்த சட்டத்தரணியா என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். எமக்கும் அறிவு கட்டிய தூரம் வரை அது தெரியவில்லை. பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கின்றது. அது போன்றுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் வட்டக்கலவுக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறார். வாழ்க்கையில் ஒரு முறை கூட நீதிமன்றத்தில் வாதாடிராத உதய கம்பன்பில நானும் சட்டத்தரணியார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தற்போது திரிகிறார். பிள்ளையானுக்காக முன்னிலையாகியது குறிப்பிடத்தக்கது என்று அவர் இன்று குறிப்பிட்டிருக்கின்றார். சுனில் வட்டக்கல குறிப்பிட்ட விடயமாக இருக்கிறது. ராஜபக்சர்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர் நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்புகள் எல்லாம் கூறப்படுகிறது. தீர்ப்புகள் கூறப்படுகிறது என்றால் ஜூலை மாதம் என்பது ஒரு இலங்கையின் ஒரு ரணகளம் மிக்க மாதமாக மாறப்போகிறது. இந்த ஜூலை மாதத்தில் இன்றைய தினமும் ஒரு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை ஒரு மோசடி விவகாரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ் சாலவின் நிலைமை தொடர்பான ஒரு விடயம் இப்போது வெளிவந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தேடல் இருக்கும். அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா, ஆபத்தான கட்டத்தை கடந்து விட்டாரா, அல்லது ஆபத்தான கட்டத்துக்குள் தான் இப்போதும் சுழன்று கொண்டிருக்கிறாரா என்பது உங்களுக்குரிய கேள்வியாக இருக்கும். இப்போது அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பொதுவான பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். பொதுவான வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இது தொடர்பான தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அவர் தற்போதும் பிடிவாதமாக இருக்கின்றார். அதாவது உணவை உட்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் சாணி அபேசேகரவை மாற்றுங்கள், நான் உணவை உட்கொள்ளுகிறேன் என்கிறார். என்ன பிடிவாதமாக இருக்கின்ற, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு சேலையின் மூலம் அனைத்து விதமான அவருக்கு உடலுக்கு தேவையான அனைத்தும் செலுத்தப்பட்டுக் கொண்டது. இதன் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது மனைவி, பிள்ளைகள் மற்றும் சட்டத்தரணிகள் அவரை உணவு உட்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் சுரேஷ் சாலே அந்த கோரிக்கையை நிராகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய கையடக்க தொலைபேசியும் மடிக்கணனியினுடைய கடவுச் சொற்களை கொடுத்து விடுங்கள், அடுத்த கட்ட விசாரணை நீங்கள் கதைக்காமலே கொண்டு செல்லலாம் என்பது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுவும் கொடுக்க மாட்டீர்கள், இதையும் கொடுக்க மாட்டீர்கள். அப்படி என்றால் எப்படி இந்த விசாரணைகளை முன்னெடுப்பது? நீங்கள் நிரபராதி என்பதற்கு ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் விட்டுக் கொடுத்தால் தானே உங்களை நிரபராதியாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி உங்களை விடுதலை செய்ய முடியும். நீங்கள் அதற்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், இதற்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் இந்த விசாரணை அதிகாரிகள் எப்படித்தான் விசாரணையை முன்கொண்டு செல்வது? அதேவேளை இலங்கையிலே இவர் மீது உண்மையில் மனித உரிமைகள் மீறல்கள் தடுப்பு காவலில் இருந்தபோது இடம்பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று மாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று இவரை சந்தித்திருக்கின்றது. வைத்தியசாலை சென்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றையும் பதிவு செய்துள்ளது. வைத்தியசாலையில் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களை உறுதிப்படுத்துகின்ற வகையில் வைத்தியசாலை வட்டாரங்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் காவல் இருக்கக்கூடிய சுரேஷ் சாலே உணவு மற்றும் நீரை உட்கொள்ள மறுத்து வருவது முகாமைத்துவ போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாகவே நேற்று முன்தினம் 7ஆம் தேதி மாலை 8:15 மணி அளவில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் இப்போதும் அவருடைய பிடிவாதத்திலிருந்து அவர் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. 2 விடயங்கள், அதாவது சிஐடி கேட்பது 2 விடயம், சுரேஷ் சாலை கேட்பது ஒரு விடயம். சிஐடி கேட்பது கைத்தொலைபேசி, மடிக்கணனி. சுரேஷ் சாலை கேட்பது இவை 2ம் வேண்டாம், எனக்கு சாணியை மாற்றி விடுங்கள், சாணி அபேசேகரவை மாற்றி விடுங்கள் என்பது அவர் தரப்பில் ஒரு கோரிக்கையா இருக்கிறது. எது எப்படியோ விசாரணைகளுக்கு சுரேஷ் சாலை ஒத்துழைக்காது விட்டால் அவருக்கு சேலையின் போட்டு விசாரணை மிகவும் அடுத்த கட்டத்தை நகரும் என்பதில் மாற்றம் இல்லை. மஹிந்த ராஜபக்சவின் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான ஒரு காணொலி ஒன்று உலாவுகின்றது. அந்த காணொலியில் நாமலின் சகாக்களுக்கும் மஹிந்த ராஜபக்சவின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் சற்று முரண்நிலை இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. අනිවාර්ය පාසු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් අපි පරීක්ෂණ කරලා ඕනම ලොකු කෙනෙක් එකට සම්බන්ධ වෙලා තියෙනවා නම් ඒ කට්ටියව නීතියානුකූලව කටයුතු කරනවා. යටයුතු මර්කා සොල්ල ඕනම ලොකු කෙනෙක් එකට සම්බන්ධ වෙලා තියෙනවා නම් ඒ කට්ටියව නීතියානුකූලව කටයුතු කරනවා. යටයුතු මර්කා සොල්ල අනිවාර්ය පාසු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් අපි පරීක්ෂණ කරලා ඕනම ලොකු කෙනෙක් එකට සම්බන්ධ වෙලා තියෙනවා නම් ඒ කට්ටියව නීතියානුකූලව කටයුතු කරනවා. යටයුතු ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படும் எந்த நபரும் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில், அன்றைய காலப்பகுதியிலே குறிப்பிட்டிருந்தார். விசாரணைகள் நடத்தப்பட்டு யார் பெரியவராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவருடைய மேலான கோரிக்கையாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறியிருந்த போதிலும் தற்போதைய விசாரணைகளுக்கு தடையாக நாமல் ராஜபக்சவின் பிரதிநிதிகள் என கூறப்படும் சஞ்சீவ எதிர்மன்ன, உதய கம்மன்பில, திலித் ஜெயவீர, பிமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் ஒரு குழப்பங்களை நீடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய நாட்களில் அவள் விசாரணை இடம்பெற வேண்டும், சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் இன்றைய நாட்களில் அவற்றுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு கடூழிய சிறை தண்டனையும் குடியுரிமை பறிக்கப்படுகின்ற சூழ்நிலையும் அதிக அளவில் இருப்பதாகத்தான் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக சரண குணவர்த்தனவுக்கு இன்றைய தினம் நீதிமன்றம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை வழங்கி இருக்கின்றது. 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதி அமைச்சராக இருந்த சரண குணவர்த்தனவுக்கு குற்றவாளி என கொழும்பு மேல் நீதிமன்றம்
அடையாளம் கண்டு அவரை உறுதிப்படுத்தி அவருக்கான தீர்ப்பை அறிவித்துள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி முகமது மிகாரி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். இதன்படி அவருக்கு 16 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 1.8 பில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2006 ஆண்டில் தேசிய லாட்டரி சபையின் தலைவராக இருந்தபோது வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டு அரசுக்கு பெரும் நிதி நெருக்கடி அல்லது நிதி இழப்புக்கு காரணமாகியிருந்த சூத்திரதாரியான பிரதி அமைச்சருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான விடயத்திலே, ஒரு திருட்டிலே அல்லது ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே தொடர்பானவருக்கு இந்த தண்டனை என்றால், நாட்டிலே ஒரு தீவிரவாத செயற்பாட்டில் ஈடுபட்ட, இப்போது அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் பிள்ளையான், சுரேஷாலே மற்றும் பெயர் குறிப்பிடப்பட்டு இப்போது பயண தடை விதிக்கப்பட்ட கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் பலருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு தேடலாக இருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகின்றார், புலனாய்வு பிரிவினரை கோட்டாபாய ராஜபக்ச அரசியலுக்கு பயன்படுத்தினார். நேஷனல் தௌஃபிக் ஜமாத் அமைப்பினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த அப்துல் ராசிக் என்பவருக்கு பாதுகாப்பு அமைச்சிலிருந்து ஊதியம் சென்றிருக்கின்றது. அனைத்து ஊதியங்களையும் கோட்டாபாய ராஜபக்ச செலுத்தி இருக்கின்றார். இதற்கு ஆதாரங்களை காட்டுங்கள் என்று கூறுகின்றார் கோட்டாபாய ராஜபக்ச. புலனாய்வு கட்டமைப்பில் யாருக்கு ஊதியம் எப்படி செல்லுகிறது என்று எப்படி காட்ட முடியும்? அந்த காலப்பகுதியில் இவற்றை வழிநடத்தியது கோட்டாபாய ராஜபக்ச. அவருக்கு உதவியாக இருந்தது சுரேஷ் சாலை என்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தத்திலே இப்போது கோட்டாபாய ராஜபக்ச நிரபராதியா குற்றவாளியா என்ற வாதம் பலரிடம் இருக்கின்றது. நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன குறிப்பிட்டிருந்தார், புலனாய்வாளர்களை எவ்வாறு நாசகார வேலைகளுக்கு கோட்டாபாய பயன்படுத்தினார் என்று. இன்று பாதுகாப்பு அமைச்சின் செயற்பாடுகளை எப்படி கோட்டாபாய ராஜபக்ச குறிப்பாக புலனாய்வு அதிகாரிகளை நாசகார வேலைகளுக்கு பயன்படுத்தினார் என்று அன்று முன்னாள் அமைச்சராக இருந்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவும் குறிப்பிடுகிறார். எனவே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த நாசகார வேலைகளில் ஈடுபடுகின்றவர்களை கோட்டாபாய ராஜபக்சவின் வழிநடத்துதலில் அவருக்கான சப் ஏஜென்சிகளாக அல்லது உப பிரிவுகளாகத்தான் இந்த சுரேஷ் சாலை என்று பலர் இருக்கின்றார்கள். சுரேஷ் சாலைவின் குடும்பத்துக்கு ஒரு தயவான கோரிக்கை, 2 கடவுச்சொற்களை கொடுத்து உங்களுடைய கணவர் உணவை உண்பதை தவிர்ப்பதை விட்டு அவருடைய அடிமனதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அதிக அளவில் இன்னும் 40% கூறினால் போதும். கூறினால் இந்த ஓரளவுக்கு இந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். நீங்கள் நாட்டை எப்படி குழப்பினாலும் இந்த விசாரணைகளில் இருந்து அரசு பின்வாங்குகின்ற சூழ்நிலை இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. இதற்கு சில சர்வதேச ரீதியான தொழில்நுட்பங்களும் பெறப்பட்டிருக்கின்றன. பல விடயங்கள், குரல் பதிவுகள், தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் பகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிள்ளையானுடைய தொலைபேசி உரையாடல்கள், சுரேஷ் சாலவின் தொலைபேசி உரையாடல்கள், அதே போன்று கபில விதானகையின் தொலைபேசி உரையாடல்கள், கோட்டாபாய ராஜபக்சவின் தொலைபேசி உரையாடல்கள், மஹிந்த ராஜபக்சவின் தொலைபேசி உரையாடல்கள், மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு பிள்ளையானை சந்தித்து விட்டு திரும்பிய பின்னர் அவர்களுக்கு இடையில் மற்றும் பலருக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல்கள் என்று ஒரு பெரும் வலையமைப்பு சிக்கி இருக்கின்றது. அந்த அவர்களுடைய குரல் பதிவுகளை தனித்தனியாக பிரிக்கின்ற வேலைகளும் நிறைவடைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான் பலரிடம் இருக்கிறது. இந்த விடயங்களோடு தொடர்பானவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை தாங்களாகவே முன்வந்து கூறினால் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் அரசு நீதிமன்றத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இன்றைய தினம் ஒரு பிரதியமைச்சருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டதனால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்பானவர்கள் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை என்றால் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களுக்கு ஆக குறைந்தது 10 அல்லது 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு எதிர்பார்ப்பை வெளியிடுகிறார்கள். என்றால் நாட்டில் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு செயற்பாட்டுக்கு நீதிமன்றம் அந்த விசாரணைகளை மிக மிக திறம்பட எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்தின் இறுதியான செயற்பாடுகளில் தான் அந்த நாட்டினுடைய சுபீட்சம் இருக்கின்றது என்று அரசும் நம்புகிறது, பாதிக்கப்பட்ட மக்களும் நம்புகிறார்கள், ஒட்டுமொத்த மக்களும் நம்புகிறார்கள். ஆனால் நீதிமன்ற செயற்பாடு இப்போது சுரேஷாலே இப்போது
சாணி அபேசேகரவை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றவர் இன்னும் அடுத்தது ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை பிள்ளையானும் சுரேஷாலவும் இணைந்து முன்னெடுப்பார்கள். எங்களை விசாரிக்கின்ற இந்த கோட்டை நீதவானை மாற்றி புதிய நீதிபதியை நியமியுங்கள் என்று. என்றால் இவர்களை பொறுத்தவரையில் உண்மைகள் இவர்களுக்கு கசப்பாக இருக்கும். என்றால் இவர்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள். இன்று சுரேஷாலையை மாற்றிச் சொல்வார்கள், நாளைக்கு நீதிபதியை மாற்றிச் சொல்வார்கள், இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் ஆட்சியை கலைத்து விட்டு அவர்களை இவர்கள் தூக்கி அடைத்து விடுவார்கள். என்றால் இவர்களுடைய செயற்பாடு அப்படியானதான். சாணி அபேசேகர ஜெயிலில் இருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவருடைய வழக்கு கூட யாருமே தொட்டு பார்க்க முடியாது. சாணி அபேசேகருக்கு உதவி செய்வதற்கே சட்ட ரீதியாக யாரும் முன்வராத போது அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய முன்னாள் சிரேஷ்ட சட்டத்தரணி திருமதி கௌரி சங்கரி தவராஜா ஒரு தமிழ் பெண்மணியின் தயவில் அல்லது அவருடைய உதவியால் தான் இன்று சாணி அபேசேகர கூட உயிரோடு இருக்கின்றார். அல்லது அவரையும் அன்று இவர்கள் அந்த நாசகார சக்திகள் தீர்த்து கட்டியிருப்பார்கள். எனவே செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது விசாரணை அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள் என்று இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடுமையான சிறைச்சாலைகளில் விசாரணைகள் அல்லது 4ஆம் மாடி அந்த முக்கியமான சிஐடி பிரிவுகளில் விசாரணை இடம்பெறுகிற போது இறுதி கட்டத்திலே ஒரு பிரசங்கம் வைப்பதற்காக சுரேஷாலை செல்வதாகவும் அவர் இறுதியாக நான் என்ன செய்வது, இவ்வாறான நிலைப்பாடுகளில் நீங்கள் ஒத்து வராது விட்டால் உங்களை முடித்து விடுவார்கள் என்று இலேசாக கூறிவிட்டு செல்வாராம். இறுதியாக தடுப்பிலே இருக்கின்ற பலரை சென்று சந்தித்து மிரட்டுவதல்ல, மிகவும் மென்மையாக கதைத்து அவர்களை அச்சுறுத்துகின்ற வேலையும் இவர் செய்திருப்பதாக பல தகவல்கள் இப்போது வெளிவருகின்றன. எனவே விசாரணை சீராகவும் சிறப்பாகவும் இடம்பெறுகிறது. சுரேஷாலவை விட இப்போது வெளியில் இருக்கக்கூடிய மஹிந்தவின் நண்பர்கள் பலர் தான் கொந்தளிப்பில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணை அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டது. இன்னும் பல தகவல்கள் விரைவாக கிடைக்கக்கூடியவற்றை நாளைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.